கல்லூரி தினத்தை தங்களுக்கே உரிய உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சேலம் மாநகரின் பெருமைகளுள் ஒன்றாயிருக்கும் ஏடிஎஸ் பொறியியல் கல்லூரியின் பொறுப்பாளர்களே, பெருமை மிகு இக்கல்லூரியினுடைய செயலர் தலைமை உரையாற்றிய திருமிகு ராஜ விநாயகம் ஐயா அவர்களே, கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜி தொல்காப்பிய அரசு அவர்களே, இந்த கல்வி குடும்பங்களை தன்னுடைய பார்வையால், சிந்தனையால், தூர திருஷ்டியால் படைத்து மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய ஐயா திரு கே கைலாசம் அவர்களே, தாளாளர் அருமைக்குரிய தம்பி கே செந்தில் குமார் அவர்களே, இந்த கல்லூரி குழுமங்களின் ஆலோசகர், உலகமெங்கும் பரவி இருக்கிற இளைஞர்களின் வழிகாட்டி, சிறந்த சொற்பொழிவாளர் அருமைக்குரிய ஐயா ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களே, என்னுடைய இந்த வருகைக்கு பின்புலமாக இருந்து நான் இங்கே வருவதற்கு என்னை அழைத்து வரவேற்பும் இப்போது சொல்லிய அருமைக்குரிய ஐயா சங்கர நாராயணன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற சான்றோர்களே, இருபால் பேராசிரியர் பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களே, அருமைக்குரிய பொறியாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் முதல்ல இவ்வளவு பிரம்மாண்டமான அமைப்போடு கல்லூரி தினத்தை கொண்டாடுகிற கல்லூரிகள் தமிழ்நாட்டில் மிக குறைவு. இந்த மாதிரி ஒரு பெரிய மேடை, அதுல நானே தெரியல, உள்ள வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தது. நம்மளை இவ்வளவு வகை வகையா காட்டுறாங்களே, ஏதோ ஏவிஎஸ் கல்லூரி எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரம்பரியத்தில் இருக்கிறதோன்னு தோணுச்சு. அதுல இந்த ட்ரோனா இது ஹெல்கேம் வந்து பறந்து படம் எடுக்குது. நான் அது பயந்து வரும்போது பெரிய தட்டாம்பூச்சி தான் வருதாக்குன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அதுல கேமரா இருக்கு. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல எதுல வேணாலும் கேமரா வைக்கீங்க. அதனாலேயே காலேஜுக்குள்ள மொபைல் போன் கேமராலாம் நாட்டு அலவுன்னு நினைக்கிறேன். இளைஞர்களை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் உங்களை மாதிரி ஒரு கட்டுப்பாடான கல்லூரியில் படிக்கிற நான் தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகள் பார்த்துருக்கிறேன். ஆனா ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது செக்யூரிட்டி செக் பண்ணி அனுப்பின கல்லூரி இது வந்து ஏர்போர்ட்ல தான் இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? கட்டுப்பாடுகளே இல்லாத இளம் தலைமுறை பெருகி இருக்கிற காலத்துல நாங்களாவது கட்டுப்பாடுகளை மதிக்கிறோம் என்று இருக்கிற உங்களை பார்க்கும் போது ரொம்ப என்ன இங்க இருந்து பார்க்க உங்க முகங்கள் சரியா தெரியல, கொஞ்சம் வெளிச்சம் குறைவா இருக்கு. இருந்தாலும் நீங்க நல்லா கேட்பீங்கன்ற நம்பிக்கையில உங்க முன்னாடி நிக்கிறேன். கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் உங்களது கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய இருக்கும். ரொம்ப அருமையா வரவேற்புரை வழங்கிய நண்பர் ராஜ விநாயகம் அவர்கள் பேசினார். ஒரு ஜான் வயிற்றுக்காக இருந்த காலம் மாறி இப்ப ஒரு ஜான் முகத்துக்காக வாழ வேண்டி இருக்கிறது. ஒரு அருமையான வரி அது. அது ரொம்ப நல்ல வரி. மனித வாழ்க்கை என்பது ஒரு ஜான் வயிற்றில் தான் தொடங்குகிறது. ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா அந்த உலகத்தில் ஏது கலாட்டான்னு அந்த காலத்துல ஒரு பாட்டு உண்டு, சினிமா பாட்டு. அது அவருக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஏன்னா அவர் பிறகாத காலத்துல வந்த பாட்டு அது. ஒரு ஜான் வயிறு என்பது ஒரு மனிதனை இயக்குகிறது. அவனை ஒழுங்கானவனாகவோ அல்லது அயோக்கியனாகவோ மாற்றுவதற்கு அடிப்படை அந்த ஒரு ஜான் வயிறு தான். அதுக்காகத்தான் உழைக்கிறான், அதுக்காகத்தான் தப்பு பண்றான் பல பேர். ஆனால் இந்த இடத்துல
ஒரு ஜான் வயிற்றுக்காக தங்கள் முகத்தை சமூகத்துக்கு தெரிந்தவர்களாக ஆக்குகிற ஒரு பொறுப்போடு இருக்கிற இளைஞர்களை இந்த கல்லூரி உருவாக்குகிறது. ரொம்ப அழகா அவர் சொன்னார். அப்புறம் அவர் வந்த உடனே அப்பாவை பத்தி பெருமையா சொன்னார். இன்னைக்கு பெரும்பாலும் யாரும் அப்பாவை பெருமையா நினைக்கிறது இல்லை. அதுவும் எங்களை இந்த இளைஞர்கள் பரிதாபமா பார்க்கிறான். எங்க வீட்டிலேயே என் பையன் ஒருத்தன் காலேஜ் படிக்கிறான், இன்ஜினியரிங் காலேஜ். நான் எப்பவாவது அவன்கிட்ட பேசணும்னா எப்படியும் சிரிக்கிறான். ஏன் இன்னைக்கு வேற ஊர் கிடைக்கலையான்றான். ஏமா இவர் என்னையும் போலையா, என்னைய பிடிச்சி கருத்து இருக்கிறாருன்றான். இல்லடா அப்படின்னா விடுங்க விடுங்க விடுங்க, என்ன சொல்லுவீங்க, ஒழுங்கா இருக்கணும்னு நீங்க நல்லா படிக்கணும், அறிவு அவருக்கு இமெயில் ஐடியில கூட மெக்குன்னு வச்சிருக்கான். நான் கேட்டேன், எல்லாம் சரிப்பா, பேரெல்லாம் பெத்த பேரா இருக்கு, அரியர்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா அது இல்லைன்னா அரியர்ஸ் தான் ஸ்டூடெண்டின் அடையாளம் தான். எங்கடா கண்டுபிடிச்சீங்க இதை அப்படின்னு. என்னைக்காவது கிளாஸ்ல தெர்மோ டைனமிக்ஸ் கிளாஸ்ல இருந்துருக்கீங்களா? எங்க வாத்தியாரு அவருக்கே தெரியாத விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருங்க. நான் கேட்டேன், ஏப்பா அது எப்படி தெரியாததை சொல்லி கொடுப்பாரு, அவருக்கு தெரியாத விஷயத்தை எப்படி ஒரு ஆள் பேச முடியுமா, நீ பேசலையான்ட்டான். நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுறியா? அது மாதிரிதான் எங்க வாத்தியாரு, என்ன நீ கிளாஸ்ல பேசல, அவர் கிளாஸ்ல பேசுறாரு. இப்போ மாணவர்களுடைய பார்வை எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்கிறது. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. வகுப்பறை என்பது அவருக்கு வேதனையா இருக்கு. இப்ப நீங்களே இந்த மாதிரி மீட்டிங், இந்த ஆண்டு விழாக்கெல்லாம் சந்தோஷமா ஏன் வர்றீங்கன்னா கிளாஸ் கிடையாது. கிளாஸ் கிடையாது. ஒரு 2 நாள் ஜாலியா இருக்கலாம். ஏன்னா நம்முடைய பிரின்சிபலே நிறைய சினிமாக்களை சேர்த்து சொன்னார். நான் நடிச்ச படம் எனக்கே மறந்து போச்சு நிறைய. ஐயா ஐயா கொஞ்ச நேரம் ஐயா இல்ல, வெளிச்சம் இருந்தா பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம். நான் நடிச்ச படங்களை நான் நடிச்சேன்னு சொல்றதுக்கு இல்ல, வந்து போனேன் அவ்வளவுதான். நடிக்கிறதுக்குலாம் ஒரு திறமை வேணும். செக்ரட்டரி ஐயா ரொம்ப நல்லா சொன்னாரு, ரஜினி சார் அவரோட நடிச்சிருக்கிறார் அப்படின்னு. அப்புறம் நான் ரொம்ப எளிமையா இருக்கிறேன்னு சொன்னாரு. எளிமை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். நாங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறோம்னா, இவ்வளவு இது தவிர எங்கிட்ட எதுவும் இல்லை. மாணவ பருவத்துல கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசலாம் நினைக்கிறேன். தயவுசெய்து விசில் எல்லாம் அடிக்காதீங்க. நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வகுப்பறை இல்லை, ஒரு 1/2 hour 10:30 10:35 வரைக்கும் நான் பேசலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு சம்மதமா இருந்தா இது மட்டும் போடாதீங்க. ஐயா வேணாம், பயமா இருக்கு. போதும், நம்மளை இதுல எல்லாம் படம் எடுக்க வேண்டாம். இத்தனை கேமரா இருக்கு, இதுவே ஜாஸ்தி. கல்யாணத்துல எனக்கு மொத்தம் 36 படம் தான் எடுத்தாங்க என் கல்யாணத்துல. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட். எங்க அப்பாட்ட கேட்டேன், இவ்வளவுதானே, உன் மூஞ்சிக்கு இதுவே ஜாஸ்தி. இன்னைக்கு திரும்புற திசையெல்லாம் கேமரா வச்சு படம் எடுக்கும்போது எனக்கு டென்ஷனா இருக்கு. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். அது பிறகு இந்த மாணவர்கள் டான்ஸ் ஆடும்போது இதெல்லாம் வச்சுக்கோங்க, இப்போ வேண்டாம். ஒரே ஒரு விஷயம்தான், வாழ்க்கையில வயிற்றுக்காக உழைத்த காலம் போய் முகத்துக்காக வாழ வேண்டிய காலம்ன்ற வரி இருக்கு இல்லையா, என் மனசுல ரொம்ப நாளைக்கு இருக்கும். நான் அப்படித்தான் ஒரு காலத்துல இருந்தேன். உங்களை மாதிரி மாணவர்களாக இருக்கும்போது கையில பைசா கிடையாது. நாங்க 1980களில் படித்தோம். எங்க வீட்டுல வந்து 1 ரூபாய், அப்பெல்லாம் ஜனதா சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடு இருந்தது. ஜனதா கவர்மெண்ட் காலத்துல 1977 80லாம் 1 ரூபாய்க்கு சாப்பாடு தருவாங்க. ஹோட்டல்ல சாப்பாடு, அளவு சாப்பாடு. அந்த 1 ரூபாய் வாங்குறதுக்கு எங்க வீட்டுல கெஞ்சணும். ஏன்னா 4 பிள்ளைங்க, ரொம்ப சாதாரண குடும்பம். நாங்கெல்லாம் கல்லூரியில படிச்சது ரொம்ப பெருசு. எங்க தலைமுறையிலேயே முதலா கல்லூரியில காலடி வைத்தது நான் தான். அதனால ஒண்ணும் கிடையாது. நீங்க போடுகிற உடைகள் நாங்க கற்பனையில் கூட பார்த்தது இல்லை. ஒவ்வொருத்தர் போட்டுக்கிற வாட்சஸ், என் பையன் 6 வாட்ச் வச்சிருக்கிறான்.
எல்லா பிராண்ட்லயும் ஒரு வாட்ச், ஆனா கட்ட மாட்டேங்கிறான். எதுக்குடா இதுனா இருக்கட்டும்ன்றான். ஏன்டா கட்ட மாட்டேங்கிறான்னா அப்பதான் இப்ப ஃபேஷன் இல்லப்பான்றான். ஏன்னா வாட்ச் கட்டுறதுல என்னடா இருக்குன்னா அதெல்லாம் உங்களை மாதிரி வயசான ஆள் கட்ட வேண்டியதுன்றான். நீ என்னடா செய்வேன்னா எனக்கு டைமே அவசியம் இல்லாம ஆல்வேஸ் ஆன் மை ஜாப்ன்றான். என்னடா செய்யறேன்னா எஃபில உட்காந்துருக்கான், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இதுதான் அவனோட வேலை. என்ன வேணாலும் படம் எடுக்கிறான். அது லேட்டஸ்ட் போன் என்ன வருதோ உடனே வாங்கி வச்சு அதுல என்னமோ பண்ணிட்டே இருக்கான். எனக்கே பயமா இருக்கு, இந்த விரல் என்ன ஆகுமோன்னு தெரியல. இப்படி 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 பண்றான், பார்த்து தானா சிரிச்சுக்கிறான். நம்ம திரும்பி எதுக்குள்ள சிரிச்சுதான் சொன்னா உங்களுக்கு புரிய போறா? பேசாம எதுங்க வேண்டாம். இப்போ இந்த உலகம் வேறு, நாங்க இருந்த உலகம் வேறு. எங்க அப்பா வீட்டுக்குள்ள வர்றாருன்னா எங்க வீட்டுல யாருமே பேச மாட்டாங்க. இன்னைக்கு அப்பா வரும்போது ஜாஸ்தியாவே பேசுறாங்க. அவர் எதுக்கு வர்றாருன்னு கேட்கலாம். இவருக்கு வேற வேலை இல்லையான்றான். இந்த உலகம் வேறு. நீங்க எல்லாரும் பார்க்கிற இந்த உலகம் ரொம்ப மாறி போனது. நாங்க படிச்ச காலத்துல கையில காசு கிடையாது, வாத்தியார கண்டா பயப்படணும். அப்புறம் கொஞ்சம் நாளான பிறகு கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணோம். ஆரம்பத்துல ஆசிரியர்கள் அடிப்பாங்க. பியூசிலே அடி வாங்கின பையங்களா இருக்காங்க. அப்ப பியூசி தான் +2 மாதிரி அடிப்பாங்க. ஒருத்தரும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு மாணவர்களை அடிக்கிறதா கனவுல கூட அடிக்க முடியாது. வாத்தியார் இப்படி முறைச்சாருன்னா திருப்பி முறைக்கிறாங்க. என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்தியான்றான். அது இந்த 10th +2 படிக்கிற மாணவர்களை கண்ட்ரோல் பண்றது ஆசிரியர்களுக்கு பெரிய சிரமம். ஒரு சில கல்லூரி பள்ளிகள்ல தான் ஒழுங்கும் கட்டுப்பாடும் இருக்கிறது, மற்ற இடங்கள்ல கிடையவே கிடையாது. மாணவர்கள் இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. வீட்டுல கண்ட்ரோல் கிடையாது, வெளியில கண்ட்ரோல் கிடையாது. இதை தாண்டி நீங்க படிக்கணும். எங்க காலம் வேற. ரொம்ப எளிமையாக உண்மையை சொல்லணும்னா, நான் கல்லூரி நாள் முடிகிற வரை வெறுமன இந்த பாத்ரூம் செப்பல் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு எப்படி சொல்றது, ஹவாய் செருப்பு, அதான் நாங்க தான் போட்டிருந்தோம். இப்ப எல்லாரும் நைக்கி ஷூ வச்சிருக்காங்க, அடிடாஸ் ஷூ வச்சிருக்காங்க, பூமான்னு ஒண்ணு, விதவிதமா. நாங்கெல்லாம் அது ஜென்மத்துக்கு கண்ணில் கண்டது. நான் நிறைய மதிப்பெண் வாங்கினேன்னு சங்கர் நாராயண் சார் சொன்னார். அது உண்மை. அமெரிக்கன் கல்லூரியில நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி மாணவனா தேர்வு செய்யப்பட்டேன். அதுக்கு ப்ரொஃபிஷியன்சி பரிசு கொடுத்தாங்க. உண்மையிலேயே இதே மாதிரி ஒரு பெரிய மேடையில அந்த கல்லூரி அரங்கத்துல. அப்போ எங்க கல்லூரியில ஒரு ஒழுங்கு உண்டு. ஃபர்ஸ்ட் சீட் இருக்கு இல்லையா, ஒரு ரோவினுடைய முதல் சீட்ல பேராசிரியர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, மீதி தான் மற்றவங்க இருப்பாங்க, மாணவர்கள். எதுக்காகனா அவர் ஏதாவது சத்தம் கேட்டா திரும்பி முறைப்பார், பயப்படுவோம் நாங்க. கண்ட்ரோலுக்காக அப்படி இருப்பாங்க. முதல் சீட், இந்த 5 சீட் ஃபுல்லா அவங்க இருப்பாங்க. நான் அங்கிருந்து 4-5 சீட் தள்ளி இருந்தேன். ஒரு பெரிய மேடையில நம்ம பேரை முதல் முறையை அனௌன்ஸ் பண்றாங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆயிடும். இப்ப நீங்களே பரிசு வாங்க மேடைக்கு வர்றீங்கன்னா உங்க உடம்புல ஒரு மாதிரி ஒரு சிலிர்ப்பு இருக்கும். என்னை முதல் முறையா ஒரு கலெக்டர் இருக்கிற மேடையில என் பேரை அனௌன்ஸ் பண்றாங்க. எனக்குள்ள இந்த அடி வயிற்றுல பட்டாம்பூச்சின்றானே, கபார்னு எழுந்தேன். எழுந்த வேகத்துல செருப்பு வந்து போச்சு. செருப்பு வந்து போச்சுன்னா என்ன, அந்த குமிழ் இருக்குல்ல கீழே, அது அறுத்து போச்சு. ரொம்ப நாள் தேஞ்சா அது என்ன செய்யும், உடனடியே அதை சரி பண்ணவும் முடியாது. நீங்க அந்த ஹவாய் செருப்பு, பாத்ரூம் செருப்பு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் அறுந்து போச்சுன்னா நடந்தீங்கன்னா குப்புற தெளியும். அதை சரி பண்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ஏதாவது ஒரு சேஃப்டி பின் எடுத்து கீழே கூடி குத்துனீங்கன்னா அது மாட்டிக்கணும். ஆனா அதை கொடுக்குற அளவுக்கு அந்த காலத்துல எங்களுக்கு கோ எஜுகேஷன் பொம்பளை பிள்ளைங்களும் இல்லை, வெறும் ஆண்கள் தான். நாங்க அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்தாங்க. கோ எஜுகேஷன்ல இருக்கிறோம், படி சந்தோஷமா இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கான். நாங்க பாவம் திரும்பி பார்த்தா யாருமே எல்லாம் பயலுக்கு தான். எந்த பையன் சேஃப்டி பின் வச்சிருப்பான் பார்த்தேன். பேர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. போகலன்னா பிரின்சிபல் கத்துவாரு, நம்ம பேராசிரியர் திட்டுவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்க லைன்ல எங்க ஹெச்ஓடி உட்கார்ந்து இருக்கிறார். பட்டக்குன்னு செருப்பை கழட்டி போட்டு வேகமா ஓடி வந்து வடுற வழியெல்லாம் நொந்துகிட்டே வர. அவன் தான் நல்ல சட்டை போட்டிருக்கான், நல்ல செருப்பு போட்டிருக்கான். என் தலையெழுத்துறா, அவர் செருப்பு இல்லாம போறேன். போய் கலெக்டர் அப்படி பரிசு வாங்கிட்டு அப்படி சுத்தி திரும்பி சீட்டுக்கு வந்தா, அது வரைக்கும் பேசாம வரைச்சுக்கிட்டு இருந்த எங்க ஹெச்ஓடி என்னை பார்த்து கட்டி பிடிச்சிட்டாரு. எனக்கு என்னன்னு புரியல. இருக்கு பெரியவங்க இருக்கிற மேடைக்கு செருப்பு கழட்டி போட்டு போகணும்.
அப்புறம் தான் நான் தெரிஞ்சுட்டேன். நான் ஏன் கல்வி போட்டேன்றது அவருக்கு தெரியாது. இன்னைக்கு யோசிச்சா ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆனா அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம், அதுதான் இயற்கை. எங்க காலத்துல நீங்க இங்க இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்து கேள்வி கேட்கறீங்க. உங்க செக்ரட்டரி கூட சொன்னார், பெற்றோருடைய நிலைமையை யோசிங்கன்னு. அதெல்லாம் யோசிக்கிற வாழ்க்கையா இந்த நேரம் இருக்காது. வந்தோமா, ஜாலியா இருந்தோமா, வண்டியில போனோமா, இந்த பைக்ல 4 பேர் ஏறி தொத்துனோமா, ஏதாவது ஒரு செட்டு பொம்பளை பிள்ளைங்களை கண்டா ஜாயின்னு ஒரு சவுண்ட் விட்டோமா, வகுப்புல உட்காந்துட்டு வாத்தியார் என்ன பண்ணாலும் ஜாலியா பேசாமலே இருந்து போயிட்டாரா. ஏன்னா நீ நான் எங்க இங்க இருந்தேன். அட்வான்ஸ்டு அக்கௌண்டன்சி இவ்வளவு சைஸ் இருக்கும், அதை தூக்கி பஸ் ஸ்டாப்ல இப்படியே நிற்போம். எதுக்கு? 4 பேர் பார்த்து நம்மளை பெரிய அறிவாளின்னு நம்பணுன்றதுக்காக. அந்த காலத்துல எல்லாம் அப்படி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதா எங்களுக்கு ஒரே சான்ஸு. பொம்பளை பிள்ளைகள்கிட்ட பேசலாம் வாய்ப்பே கிடையாது. அக்கா தங்கச்சிகள்கிட்டயே அதிக நேரம் பேச முடியாது. பஸ் ஸ்டாப்பில் நிற்போம், யாராவது பொண்ணு வந்தால் நம்மளை ஏதாவது பெரிய மனுஷன் நினைக்கும்னு. எங்கே கெட்ட நேரம் ஒன்றும் வராது. அப்படியே வந்தாலும் அதுக்கெல்லாம் இந்த பாவாடை தாவணியில் வருவாங்க. ஒரு பொண்ணு இன்னொரு பையனோட பேசாது. இப்போது இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பிள்ளைய விரட்டி அடிக்குது பயல்களை. அவன் காணாமல் ஓடுறான். இது ஒரு கலாச்சார மாற்றம். ஒரு 30 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்த சில மாற்றங்கள். எங்கள் காலத்தில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தப்பி தவறி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் என்ன நேரம், வாட் இஸ் த டைம் அப்படின்னு அரை இங்கிலீஷில் பேசணும்னா கெட்ட நேரம்னு சொல்லணும். அது ஏன்னா யாராவது அவன் சொந்தக்காரன் சைடில் நிற்பான். இதுதான் எங்கள் நிலைமை. கையில் காசு கிடையாது, சமூகத்தில் எந்த மரியாதையும் கிடையாது. அப்படி இருந்தவர்களால் தான் இன்றைக்கு ஒரு மேடைக்கு வந்து நிற்க முடிகிறதுனா அதற்கு பின்னணியில் என்ன இருந்தது அப்படின்றத மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. குடும்ப கஷ்டங்கள் எங்களையெல்லாம் புடம் போட்டது. வகுப்பறையை விட்டு வெளியில் பல நாள் நான் நின்றுக்கிறேன் புஸ்தகம் வாங்காததற்காக. புஸ்தகம் இருக்காது, வாங்க முடியாது, வெளியே தள்ளிடுவார் வாத்தியார். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு செமஸ்டர் இருந்தது. ஃபீஸ் கட்ட முடியாமல் பிரின்சிபல் ஆஃபீஸ் வாசலில் என் பேர் போர்டில் இருக்கும், ஃபீஸ் கட்ட தவறியவர்கள் அப்படின்னு என் பேர் இருக்கும். என் கூட படித்த பசங்கள்லாம் நல்ல வசதிக்காரங்க, நிறைய பேர். 58 பேரில் ஒரு 30 பேர் நல்ல வசதிக்காரங்க, ஒரு 10-5 பேர் என்ன மாதிரி ஆட்கள். அந்த 30 பேரும் அந்த வழியாக பிரின்சிபல் ஆஃபீஸை பார்த்துட்டு வர்றவங்க என்னை கூப்பிட்டு கேட்பாங்க, டே உன் பேர் போர்டில் இருக்குடா, ஏன் ஃபீஸ் கட்டலையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நேரம் அவங்ககிட்ட என்ன சொல்கிறது? ஆமாடா எங்கள் வீட்டில் காசு இல்லைன்னு சொல்கிறதா, இல்லை நீ கடனாக கொடுக்குறியான்னு கேட்குறதா, சிரிக்க முயற்சி பண்ணுறதா, இல்லை அலறதா? இன்றைக்கி என்னமோ சினிமாவில் நடிக்கிறோன்றமே, ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் மூஞ்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதுதான் நடிப்பு. வறுமை உங்களை துரத்தும் போது வாழ்க்கை உங்களுக்கு பாடம் சொல்லி தருகிறது. அந்த மாதிரியான வாழ்க்கையை உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. என் பையனுக்கே தெரியல. நான் என் பையன்கிட்ட இது மாதிரி சொன்னேன்னு அவன் சிரிக்கிறான், உங்கள் அப்பாவுக்கு பொழைக்க தெரியலேன்றான். என்னடா சொல்கிறேன்னா, ஆமாம் உங்கள் அப்பா ஒழுங்காக பொழைச்சிருந்தா உங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருப்பார்லன்றான். இல்லைடா, எங்கள் நிலைமை அது. அதில் இருந்து கொண்டு தான் நாங்கள் இந்த உயரங்களை தொட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்கு என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியம். ஏதோ ஒரு மேடை மாலை மரியாதை இதெல்லாம் இன்னைக்கு வந்தது. எளிமை என்பது எங்கள் இயல்பு. ஏன்னா எதுவும் இல்லை, எதுவும் இல்லாமல் இருந்ததை நினைவில் வைத்துக் கொள்வது தான் எங்கள் வாழ்க்கை. உங்களில் ஒரே ஒரு விஷயந்தான், எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இப்போவே தயாராகுங்க. என் வீடு சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் வாத்தியார் சரியில்லை, எது வேணாலும் சரியில்லாமல் இருக்கலாம். நீ சரியாக இருந்தால் உன் திசை சரியாக தெரிவு செய்யப்படும். நீ சரியா இருக்கியா? அவ்வளவுதான் கேள்வி. அவர் சரியில்லை இவர் சரியில்லை என்று அடுத்தவர்கள் மேல் குற்றச்சாட்டு சொல்லுகிற மனநிலையிலிருந்து மனிதர்கள் மாறணும்.
அது உங்கள் வயசில் அது கஷ்டம். சொல்கிறதுனால நீங்கள் நாளைக்கே நான் சொல்லலை, நீங்கள் எல்லாரையும் நான் சொல்லவும் இல்லை. தயவு செய்து 4 வருஷத்தை படிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. படிக்கிற காலத்தில் வேறு சிந்தனைகளை வச்சுக்காதீங்க. உங்கள் எல்லார்ட்டையும் எல்லாரும் பெரிய வசதிக்காரங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதாரம் என்ன அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இருக்கிற மனசெல்லாம் யோசிச்சுக்கங்க. ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு சரி, உங்கள் அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறார்? உங்கள் குடும்பத்தில் என்ன கடன், என்ன வருமானம், என்ன மீதம்? உங்கள் அப்பா இதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறார்? உங்கள் அம்மா எந்த அளவு உடல் நலத்தோடு இருக்கிறாங்க? இப்போ இந்த வயதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளோட தாய்மாருக்கும் 40லேருந்து 45 வயசு இருக்கும். ஒருவேளை அப்பா 45லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. 20 வயசுனா அது ஓரளவு 40+ கட்டாயமாக இருப்பாங்க. வயதுக்கே உரிய நெருக்கடிகள், வியாதிகள், பிரச்சனைகள் தாய்க்கும் உண்டு, தகப்பனுக்கும் உண்டு. பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. காலையில் நீங்கள் 7 மணி 7:30 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் எழுந்து கிளம்பி வர்றதே உங்களுக்கு பெரிய வேலை. ஆனால் உங்கள் அம்மா உங்களுக்கு 1 மணி நேரம் முன்னாடி எழுந்து ஒருவேளை காலை டிஃபன் பண்ணி, இன்னும் சில பேருக்கு டப்பாவில் மதிய சாப்பாடும் வச்சு கொடுப்பாங்க. அது நீங்கள் சாப்பிட்றீங்களான்றது வேறு விஷயம், ஆனால் வச்சு கொடுப்பாங்க. தினசரி இது நடக்குது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பொண்ணு கூட போய் ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்னு தாய் மனசில் நினைக்கலாம். அல்லது இங்கேருந்து வீட்டுக்கு போன பிறகு சாப்பிட்ட தட்டுகள்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு நீ போய் படுமா, நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன்னு உங்கள் அம்மா ஒருவேளை எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ளே. ஆனால் நீங்கள் போய் அந்த பாத்திரத்தை தொட்டனே, படிக்கிற பிள்ளடி நீ போய் படு, அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறது வாயாக இருந்தாலும் உடம்புல என்ன வலி இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. உண்மை அது. நம்ம எத்தனை பேர் தாயை பற்றி தனியாக விசாரிச்சிருக்கிறோம்? ஏம்மா உனக்கு உடம்பு வலிக்குதா, கால் வலிக்குதா, மூட்டு வலின்றைய, மூச்சு விட சிரமமாக இருக்க, நீ போய் தூங்கு, நீ போய் படு, நான் பார்த்துக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம். பசங்கள்கிட்டே இதே மாதிரி கேள்வி. டூர் போகணும், 10,000 ரூபா கொடு, 5,000 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, எனக்கு ட்ரெஸ் வாங்கணும் 3,000 ரூபா கொடு, 4,000 ரூபா கொடு, போகிற போகல கொடுக்க சொல்லுமா, அந்தாலும் கொடுத்தா கொடுக்கட்டும், அது கூட செய்ய முடியாதா, அவன் எப்படி வரான் தெரியுமா, அப்படியெல்லாம் சொல்லுகிற பிள்ளைகளே. வசதி இருக்கிற வீட்டை பற்றி நான் சொல்லலை, நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் அந்த 10,000 ரூபாய்க்கும் 5,000 ரூபாய்க்கும் உங்கள் அப்பா கை கட்டி நின்று சேவகம் செய்கிறான்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர்? பணம் வர்றது ரொம்ப ஈஸி கிடையாது தம்பி. 1984 பேங்க்கு வேலை சேர்ந்த பிறகு, நான் வேலைக்கு சேர்ந்து 30 நாள் தான் ஆயிருக்கு. 1984 சென்னையில் நான் ஒரு உறவினர் வீட்டில் தங்கியிருந்தேன், அவுட் ஹவுஸில். அந்த வீட்டு உரிமையாளர் சினிமா எடுத்தவர், எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தவர், செட்டியார், பெரிய வசதிக்காரர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்குன்னு ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும் அங்கே சென்னையில் தேனாம்பேட்டையில். அதுக்காக நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஒரு புரோக்கர் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே 100 ரூபா கொடுத்தா ஒரு வீடு ரெடியாக இருக்குது. 100 ரூபான்றது அட்வான்ஸு. 100 ரூபா அட்வான்ஸ் கொடு, 1000 ரூபா அப்புறமா நீ முழு அட்வான்ஸ் கொடுக்கலாம், டோக்கன் அட்வான்ஸ் 100 ரூபா கொடுன்னு கேட்குறாரு. நான் தங்கி இருந்த அந்த உறவினர் வீட்டில் அன்னைக்குன்னு ஊருக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டு உரிமையாளர் அவர் பெரிய வசதிக்காரர். அந்த வீட்டு அம்மாட்ட போய் கேட்டேன், ஆச்சி ஒரு 100 ரூபா கொடுங்க, நாளைக்கு நான் பேங்க்கு, அப்போல்லாம் ஏடிஎம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாளைக்கு நான் பேங்க்குக்கு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னேன். காலையில் 10 மணிக்கு நான் சொன்னேன். செட்டியார் வருவார், வந்த பிறகு கேட்டு இருந்தால் வாங்கி தரேன்னு அவங்க சொன்னாங்க. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. மத்தியானம் சாப்பிடவும் போகல, அதே இடத்துலையே இருந்தேன். அவர் 5 மணிக்கு போல் வந்தார் செட்டியார். ஒரு பெரிய அம்பாசடர் இருக்கார்ல, அந்த காலத்தில் அதான் பெருசு. இறங்கினார், படப்படன்னு உள்ளே போனார். சரி காசு வந்துரும்னு நினச்சேன். 5:30 மணிக்கு அந்த அம்மா செட்டியார்கிட்ட ரூபா இல்லை தம்பி அப்படின்ட்டாங்க. வெறும் 100 ரூபா. இன்னைக்கு சென்னையில் நான் சில ஹோட்டல்களில் தங்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வரும். ஒரு 100 ரூபாய்க்கு வழி இல்லாமல் ஒரு வீட்டு வாசலில் எவ்வளோ நேரம் நின்றுருக்க நீ அப்படின்னு தோணும். அதே செட்டியார் வீட்டில் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி என்னை கூப்பிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சியில் பேச வச்சு பணமும் கொடுத்தாங்க. இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, நான் என்னை மாற்றி கொண்டு இருக்கிறேன். 100 ரூபாய்க்காக ஒரு வீட்டு வாசலில் நின்னப்போ அவங்க என்னை கண்டுக்க கூட இல்லை, தண்ணி கூட குடிக்க சொல்லலை. ஆனால் நான் இன்னைக்கு பப்ளிக்கில் ஏதோ டிவியில் பேசின பிறகு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு பணம் கொடுத்து என்னை கூப்பிட்றாங்க. அவங்க மாறலை, நான் லேசாக மாறி இருக்கிறேன்.
ஒருவேளை நீங்க இன்னைக்கு போனீங்கன்னா உங்க சொந்தக்காரர்கள் யாராவது உங்களை பார்த்து, அவர் மகனா, படிக்கிறியா, ஒழுங்கா படி, அந்த லெவல்லையே உங்கள்கிட்ட பேசுறவங்க இருப்பாங்க. உள்ள கூப்பிட்டு தண்ணி கூட கொடுக்காதவங்க இருக்கிறாங்க. உதவி கேட்டு போனா இன்னும் கேவலமா நடத்துவாங்க. ஆனால் நாளைக்கே நீ ஒரு IBMல, ஒருவேளை ஒரு இன்ஃபோசிஸ், ஏதோ ஒரு நிறுவனத்துல ஒரு ஆன்சைட்னு வெளிநாட்டுக்கு போய் இறங்கினேன்னா அவன் வாசல்ல வந்து நிற்பான். இந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. உங்களால் முடியும், முயற்சி செய்தால் முடியும். வேற ஒண்ணுமே இல்லை வாழ்க்கை மந்திரம். யூ ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீங்கள் யார் என்பதை நிரூபியுங்கள். நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் இந்த சமூகத்தில் பிரச்சனை. நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு படம் ஓடலை அப்படின்னா அந்த டைரக்டர் அவுட்டு. ஒரே ஒரு படம் சரியா வரலையா, ஹீரோவே அவுட்டு. யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் அட் எவ்ரி செகண்ட். ஒரு தொகுதியில் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிக்கலைன்னா அரசியல் கட்சியே அவுட்டு. அப்படி இருக்கு இந்த உலகம். இப்போ நீங்கள் உங்களை எப்படி நிரூபிக்கிறீர்கள்? உடைகளாலா? நல்லா ட்ரெஸ் பண்ணி, இந்த பேண்ட்டு மட்டும் 15 பாக்கெட் வச்சு ஒரு பேண்ட் போட்டிருக்காங்க. பேண்ட் பூரா பாக்கெட்டாக இருக்கு, 10 பைசா எதுலையும் இல்லை. எதுக்கிட்ட அதை வச்சிருக்கேன், நான் சூப்பராக இருக்கு சார்ன்றான். எங்கே பார்த்தாலும் பாக்கெட். பொம்பளை பிள்ளைகளா இப்போ என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் வந்துருக்கு, அனார்கலியா கதக்கல்லியா ஏதோ ஒரு ட்ரெஸ், நமக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது இந்த இடுப்பை சுற்றி அப்படி கொடை மாதிரி விரியுது. அதை 5000 ரூபாய்க்கு அந்த பொண்ணு போட்டு தெரியுது. அது அந்த காலத்தில் எம்ஜிஆர் போட்ட ட்ரெஸ். அது நீங்க பொய் சொல்லலையா? அரசியலங்குமரி இப்படி சில எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்படி கொடை மாதிரி, அதை வச்சு அவர் கத்தி சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த சட்டையை இது 5000 ரூபாய் கொடுத்து போத்தீஸ்ல வாங்கிட்டு நம்ம பொண்ணு சூப்பரா இருக்குல்ல. பணம் என்பது சாதாரணமா போயிடுது இந்த உலகத்தில். அதுக்கு மரியாதை இல்லாத மாதிரி ஒரு உலகம் இது இருக்கு. உண்மை அது அல்ல. யாரோ ஒருத்தர் கொடுக்குறாரு, நீங்க உங்களோட மொபைலை டாப் அப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சில பேருக்கு டாப் அப் பண்ணி வேற விடுறீங்க. ஒரே ஒரு மிஸ்டு கால் வந்தா இவன் உயிரே போன மாதிரி அலறான். ஒரே ஒரு மிஸ்டு கால், ராத்திரி 12 மணிக்கு ஒரு மெசேஜ், தூங்கிட்டியாடா அப்படின்னா அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கான். இதுவெல்லாம் உங்களை ஒரு அடி கூட நகர்த்தாது. விஷயம் இவ்வளவுதான். வாழ்க்கையில் ஒரு அடி கூட உங்களை நகர்த்தாது. இதுவெல்லாம் இது க்ஷணப்பித்தம். இது ஒரு க்ஷண நேரம் வந்து போகிற மயக்கம். இது ஒரு நாளும் உங்களை வளர்க்காது. வாழ்க்கை என்பது மிக நீண்டது. உங்களால் சாதிக்க முடிந்த எல்லைகள், தொட முடிந்த எல்லைகளை, அதற்கு வானம் தான் எல்லை. என்ன வேணாலும் செய்யலாம். யூ கேன் ட்ரை அண்ட் வின். நான் ஒரு 10 நாள் முன்னாடி ஜப்பான் நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? அந்த நாடு ரொம்ப குட்டி நாடு. அந்த ஊரே சின்ன ஊர் தான். ஆளுகளும் குட்ட குட்டியாக தான் இருக்காங்க. டோக்கியோவில் இறங்கின உடனே அவர்களது அன்பும் மரியாதையும் பிரமிக்க வைத்தது. அப்படியே ஃபுல்லாக அப்படி பாதிப்பாக சொல்ல முடிஞ்சு அவங்க வரவே இருக்கிறாங்க. அவங்க அந்த ஊர் மொழி தான். அங்கே ஆங்கிலம் அதிகம் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. உலகம் முழுக்க ஃபோன் ஹலோன்னு சொல்கிறான். ஜப்பானில் மட்டும் மோஷி மோஷின்றான். ஹலோன்ற சொல்ல கூட அவன் வேணாம்ட்டான். எனக்கென்று எங்கள் மொழி தான் முக்கியம்னு சொல்கிறான். நமக்கு நம்ம ஊரில் அதை பற்றி கவலை இல்லை, அது வேற கதை. ஆனால் உழைப்பு என்பதற்கு அந்த ஊருக்கு அவங்களுக்கு எல்லையே கிடையாது. அலுவலகங்களிலே மொபைல் ஃபோன் நாட் அலவுட். ஜப்பானில் எந்த ஆஃபீஸில் இருந்தாலும் ஒருவேளை தவிர்க்க முடியாமல் ஏதாவது ஒன்று பேசணும்னா வெளியில் போய் ரெஸ்ட் ரூமில் நின்று பேசணுமா. 8லேருந்து 12, 1லேருந்து 5 இதுதான் அவங்க வேலை நேரம். சாலைகளிலே 4 பேர் சேர்ந்து போகிறது, கையை பிடிச்சிட்டு போகிறது நான் ஒரு இடத்துல கூட பார்க்கல. எல்லாம் வேக வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸ் டைமில் யாரும் ஃபோன் அட்டன் பண்ணுறதே கிடையாதான். அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற அந்த லோக்கல் சபர்பன் ட்ரெயினில் யாரும் ஃபோனில் பேசுறது இல்லை. பொது இடங்களில் சத்தமாக பேசி அசிங்கம் பண்ணக்கூடாது என்பது ஜப்பானியர்களின் கலாச்சாரமாக இருக்கிறது அந்த ஊரில். ரொம்ப ஆச்சரியமா இல்லை? நம்ம பிள்ளைங்க, நம்ம ஊர் பிள்ளைங்க நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க தான் எங்களை வர சொல்லியிருந்தாங்க தமிழ் சங்கம் வச்சு, தமிழ் மன்றம். அவங்ககிட்ட கேட்டேன், என்ன தம்பி எப்படி அப்படின்னா, சார் இந்த ஊர் கடுமையான ஊர் சார், இங்கெல்லாம் வேலை செய்கிறேன்னு போங்கு கட்ட முடியாது சார்,
கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரை வேலை செய்கிறவன் தான் ஜப்பானியன். அதனால் தான் அழிவில் இருந்து கொண்டு அவர்களால் ஆகாசம் வரை உயர முடிகிறது. 50 மாடி கட்டடங்கள் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது ஜப்பான்ல. 50 மாடி, 15 மாடி, 20 மாடி. நான் கேட்டேன், இந்த ஊரே ஒரு எர்த்குவேக் ப்ரோன் சிட்டி பிளேஸ், எப்போ வேணாலும் நிலநடுக்க வருமே, இவ்வளோ உயரமா பில்டிங் கட்டியிருக்காங்களே. என்ன அந்த ஆளுக்கு சொன்னாங்க, முந்தா நாள் வந்ததுன்னாங்க. ஏதோ சித்தப்பா வந்த மாதிரி. முந்தா நாள் வந்தது சார், 4 ரிக்டர் அளவுகோல்ல 4 புள்ளி சம்திங் அப்படின்னாங்க. இங்கே என்ன பயமா இல்லையானே? 50 மாடி மேலே உட்காந்தாலும் லேசாக ஆடுமே தவிர ஒன்றும் ஆகாது சார். ஜப்பானியரது டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்ததுன்றான். யோசிச்சு பாருங்க. அவர்கள் இந்த ஊரில் மண் இல்லை, எதையும் விவசாயம் பண்ண முடியாது. இந்த ஊர் மண் ஆடுகிறது, பெரிய கட்டடம் கட்ட முடியாது, எதுவும் சொல்லலை. கடலுக்கு அடியில் ஏகப்பட்ட குகை பாலங்கள் வச்சிருக்கிறான், சப்வேஸ் அண்டர் கிரவுண்டில். ஊர் அப்படி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஒவ்வொருவரும் முதலில் தங்கள் தேசத்தை பெரிதாக கருதுகிறார்கள், தங்கள் உழைப்பை மூலதனமாக கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் உங்கள் இல்லத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும். இவ்வளோதான் விஷயம். அதனால் தயவு செய்து இந்த படிக்கிற காலத்தில் தேவையில்லாத விஷயங்களில் மனசை செலுத்தாதீங்க. இந்த வயசில் அதெல்லாம் வரும். ஒரு பையனை பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தெரியும். அப்பா அம்மாவோட அந்த பையன் நம்மகிட்ட பிரியம் காட்டுற மாதிரி இருக்கும். நம்ம காலில் முள் குத்துச்சுன்னா அவன் இதயத்தில் குத்துன மாதிரி ஃபீல் பண்ணுவான். நம்ம காலில் தான் முள் குத்திருக்கோம், அதுவும் லேசா. உடனே என்னடா ஆன்னுவான். நம்ம அம்மா முள் குத்திருச்சா, கண்ணு எங்கே இருந்துச்சு, ஒழுங்கா போக வேண்டியதானே, நீ வர வர சரியில்லைடி, உன் பார்வையே சரியில்லைன்னு திட்டுவாங்க. ஆனால் இந்த தாயின் வலி வெளியில் சொல்ல தெரியாது. இவன் சொல்லுவது உண்மையாக இருக்காது. விஷயம் இவ்வளோதான். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இவனை விட்டா வேற வாழ்க்கை இல்லைன்னு நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில், காந்தி சாருக்கெல்லாம் தெரியும், நிறைய பிள்ளைகள் படக்குன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு பொண்ணு நோன்னு சொல்லிருச்சு, என்னை விட்டு இன்னொருத்தனை பார்த்து சிரிச்சா அப்படின்னா ஒரு பையன் போய் தொங்கிடுறான். இல்லாட்டி அதுவா போயிட்டு இருக்கிற ட்ரெயின் குப்புற விழுந்துடுறான். உங்க எல்லாருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், ஒருவேளை அப்படி ஏதாவது நீங்க காதலிச்ச பொண்ணு கிடைக்கலைன்னா அது துரதிர்ஷ்டம் நினைக்காதீங்க, அதிர்ஷ்டம்னே நினைச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லையா, பொண்ணுங்களுக்கு அப்படித்தான். ஏன்னா இந்த உலகத்துல உங்களுக்காக யாரோ இருக்கிறாங்க, அது உண்மை. இன்றைக்கு நீங்கள் சாதிக்க வேண்டியது என்ன என்பதை கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். காதல் கல்யாணம்ன்றதெல்லாம் அந்த வயசுல போகிற சினிமாத்தனம். சினிமாவில் வர எதுவுமே உண்மை இல்லை. நான் நிறைய படத்தில் நடிச்சேன்றது சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். சினிமாவில் நீங்கள் பார்த்து பிரமிக்கிற கதாநாயகிகள்லாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்காது. அதில் சங்கர நாராயண சார் நம்ம ஸ்ரேயாவுக்கு அப்பான்னாரு. அவரும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரு, எனக்கு இப்போ தான் தெரியும். சினிமாத்தனமானது அல்ல வாழ்க்கை. நீங்கள் ரொம்ப பெரிய அப்படி குஸ்தி பண்ணி 40 பேரை அடிக்கிற கதாநாயகன்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள கையை இறுக்கி பிடிச்சா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எங்கிட்டே சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதான் உண்மை. இதுதான் கனவு கனி. நீங்கள் பார்க்குற பல பெண்கள் இந்த மேக்கப் போடும்போது தான் அவங்க கஷ்டம் தெரியும். கேமரா பர்சன் கெஞ்சுவார், கேமராமேன் சார் அந்த பொண்ணு முகமெல்லாம் வெளியுதுங்க, அது சரியா பாருங்க. அது இப்போ நான் யார் பேரையும் சொன்னால் தப்பாயிடும். நிறைய பேர் அந்த மாதிரி மேக்கப் போட்டு சரி பண்ணுவாங்க. அந்த வெளிச்சமும் அந்த லைட்டிங்கு தான் அவங்கள அழகாக காட்டுது. ஆனால் வாழ்க்கை வெளிச்சமும் லைட்டிங்கும் மட்டுமல்ல. தூங்கி எழும்போது உங்கள் முகத்தை பாருங்கள், அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அழகு. தூங்க போகும் முன்னால் உங்கள் மனசை பாருங்கள், அது அழுக்கு இல்லாமல் இருந்தால் ஆண்டவனோடு நீங்கள் உறங்கப் போகிறீர்கள் என்ற அர்த்தம். இது ரெண்டையும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இதை தாண்டிய ஒப்பனைகள் அல்ல வாழ்க்கை. ஒப்பனைகளே இல்லாதது தான் வாழ்க்கை. யதார்த்தமாக நீங்கள் பார்க்கணும். வலிகளை வாங்கணும், அவமானங்களை வாங்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் எளிமையாக இருந்து பழகுங்கள். ஆடம்பரம் அல்ல உங்களை உயரங்களுக்கு கொண்டு போவது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி இவ்வளவு சொன்னார். அவருக்கு காஸ்டியூம் போட்டு ஷூ போட்டு விடுவாங்க. எப்போ சினிமாவில் அதெல்லாம் உண்டு. சாக்ஸ் போட்டு அவர் காலை தொட்டு ஒருத்தர் ஷூ போடுவார்.
அவர் போட்ட ஆள் அவர் தொட்டு கும்பிடுவார். நான் கேட்டேன், என்ன சார் அவர் ஒரு சாதாரணமான வேலை செய்கிறவர், காஸ்டியூமர்னா அவர் என் காலை தொட்டார், நான் அவரை கும்பிட வேண்டாம் அப்படின்னாரு. என்ன பெரிய சிந்தனையா அது! அதுதான் இந்த மனிதனை அடுத்த உயரங்களுக்கு கொண்டு போகிறது. அவன் எனக்கு கீழே வேலை செய்கிறவன் அப்படின்னு அவர் நினைக்கிறது இல்லை. சின்ன பையங்க வந்தாலும் எழுந்து நின்று வரவேற்கிற ஒரு பெரிய பண்பாட்டை நான் அவர்கிட்ட பார்த்துருக்கிறேன். சின்ன பையன் வந்தாலும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன், நேரம் நெருங்கிடுச்சு. சிவாஜி படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் எங்கள் வீட்டுக்கு அவங்க வருவாங்க. நான் கதவை திறந்து யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்கணும். இதுதான் நான் நடித்த முதல் சீன். நடித்தேன்னு சொல்லலை, நான் என்னைய வச்சு படம் எடுத்தாங்க. சினிமானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நானும் நம்பி போயிட்டேன். எல்லாரும் சட்டை போட்டிருக்காங்க, என்னையை மட்டும் பனியனோடு விட்டாங்க. அதுவும் பனியனா, அது ஒரு பழைய பனியன் மாதிரி இருக்கும். அது உண்மையிலே புது பனியன் தான். அதை டீயில் முக்கி ராத்திரியே காய போட்டுருவாங்க. டீ டிக்காஷனில் முக்குனா அது கரெக்டாக அப்படியே ஒரு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். நான் ரொம்ப கஞ்ச பிசினாரியான். எனக்கு வீட்டுக்காரம்மாவை நடித்த அம்மாவுக்கு ஒரு சாதாரண கண்டாங்கி சேலை கட்டியிருப்பாங்க. எங்களுக்கு பிறந்த புள்ள மட்டும் அவ்வளோ அழகாக புது ட்ரெஸ்லேயே இருக்கும். இந்த ஸ்ரேயான்னு ஒன்று இருந்தது, அந்த பொண்ணு, அது எனக்கு மனைவியாக நடித்தம்மா. ஒரு நாள் என்கிட்ட கேட்டுச்சு, ராஜா சார் உங்கள் ட்ரெஸ்ஸும் கேவலமாக இருக்குது, என் ட்ரெஸ்ஸும் கேவலமாக இருக்குது, நம்ம பொண்ணுக்கு மட்டும் அழகான ட்ரெஸ்ஸாக போடுறாங்கன்னுச்சு. நான் சொன்னேன், இந்தம்மா அது சூப்பர் ஸ்டார் ஜோடி, அதை பார்த்து நீ பொறாமப்படாத, நம்ம ரேஞ்சு இப்படித்தா. அந்த அழுக்கு பனியனோட ஒரு ஒரு வேட்டி உனக்கு கட்டி இப்படியே நிற்கணும். எனக்கு நடித்து பழக்கம் இல்லை. ஏதோ பாப்பையா சார் பேசுனா பேசுவேன், சன் டிவியில் அதை எடுத்துக்குவாங்க. முடிந்து ஆக்ஷன் அப்படின்னோடனே கதவை திறக்கணும். கதவை திறக்கிறதே நான் இல்லை. நீங்கள் படத்தில் பார்த்தா நான் திறக்கிற மாதிரி இருக்கும். சினிமாவில் என்னென்னா கீழே 2 பேர் படுத்து கிடப்பாங்க. ஏன்னா கதவை நான் திறந்தேன்னா டைமிங் மிஸ் ஆகிடும். அதுக்காக ஆக்ஷன்னே அவன் திறந்துடுவான், நான் நிற்கணும். இவ்வளோதான் என் வேலை. நின்று யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்கணும். எனக்கு இந்த சினிமா கதைகள் தெரியாது. கீழே 2 மார்க் போட்டிருப்பாங்க. மார்க்னா சாக் பீஸில் 2 கோடு போட்டிருப்பாங்க. அங்கே நின்னா தான் கேமராவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அங்கேருந்து என் பாட்டுக்கு யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்டேன். சங்கர் மைக்கில் சொன்னார், ராஜா சார் உங்களுக்கு தான் ஒரு மார்க் போட்டிருக்கோம்ல, அங்கே நின்று அப்புறம் இவங்களை பார்த்து கேட்க. நீங்கள் வரும்போதே அவங்க நிற்கிறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? கதவை திறந்தா தானே தெரியும். வரும்போதே கத்திக்கிட்டே வரீங்க, யார் நீங்கள் என்ன வேணும்னு. இது இல்லை சார், போங்க போங்க போங்கன்றார். திரும்பி போயிட்டேன். எனக்கு நான் கேவலமாக இருக்கு. என்னடா ஒரு 2 வசனம் சொல்ல தெரியல, இதுக்கு 2 பேர் கீழே படுத்து கிடக்காங்க. அவங்க என்ன எப்படி பார்க்குற, சீக்கிரம் சொல்லி தொலையா, நாங்கள் எந்திரிக்கிறோம். திரும்ப என்னை அனுப்பி விட்டாங்க. திரும்பி வந்தோடனே கதை தர, யார் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு. அவர் சொன்னார், கேமரா இங்கே இருக்கு, நீங்கள் என்ன சூரியனையும் சந்திரனையும் பார்த்து யார் நீங்கள் என்ன வேணும்ன்றீங்க, அவங்கள பார்த்து பேசுங்க சார். திரும்பி போயிட்டேன். போகிறேன் வர்றேன். நான் வர்ற வரைக்கும் ரஜினியும் அவர் விவேக்கும் இப்படி அந்த இதை ஒன்று வச்சு வெறப்பாக நிற்கணும். நான் பார்த்தேன், இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. மத்தியானம் சாப்பாடு விட்டாங்க. 8வது டேக்கு. இன்னும் யார் நீங்கள் என்ன வேணுமே முடியலை. அங்கே அது அவுட்டோர் ஷூட் வேறு, நிறைய கூட்டம் அப்படி சுற்றி நீங்கள் ரஜினி சார் இருக்காருன்னா எவ்வளோ கூட்டம், போலீஸை வச்சு கண்ட்ரோல். அவங்களாம் சொல்கிறாங்க, சன் டிவியில் தானே இவன் பேசுவேன், 2 வரியே பேச தெரியல. சன் டிவியில் எப்படா பேசுகிறா இருந்தாலும் டூப் போட்டிருப்பாங்களோ, எது நமக்கு டூப்பு வேறு, கேவலமாக இருக்குது. சரி அப்படின்ற மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடுனா என்ன, ஏவிஎம் சாப்பாடுனா அதை அனுபவிச்சா தான் தெரியும். சூப்பர் சாப்பாடு, அழகான பெரிய ஒரு அமைப்பு. அது என்ன நான்வெஜ்ஜு வெஜ்ஜு என்ன வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பாடு தட்டு இப்படி கொடுத்தாங்க. பிரியாணியோடு வாங்கி பார்த்தேன். இப்போ என்ன கிழிச்சிட்டோம்னு எனக்கு சோறு கொடுத்துருக்காங்க. யார் நீங்கள் என்ன வேணுமே முடியலை. இந்த கழுதைக்கு பிரியாணி வேறையா, பேசாமல் வச்சுட்டு நேராக போனேன். நான் சொல்கிறது முழுமையான உண்மை இல்லை, பொய் இல்லை. நான் மேடைக்காக சொல்கிறது இல்லை. பக்கத்து கேரவன்னா ஒரு பஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஏசியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதில் சங்கரும் ரஜினி சாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வேறு இடத்துல இருந்தோம். நான் போய், சார் இது எனக்கு செட் ஆகாது, வேணாம், நான் போயிடுறேன். ஏதோ பட்டிமன்றத்தில் 10 நிமிஷம் பேசி கைத்தட்டல் வாங்கிட்டு இருக்கோம். யார் நீங்கள் என்ன வேணுமே எனக்கு வரமாட்டேங்குது, நான்லாம் நடித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, போயிடுறேன். உடனே சங்கர் சிரித்தார். என்ன ப்ராப்ளம் ராஜா சார்?
இல்லை சார், இது எனக்கு வேணாம் சார், சரியா இல்லை, எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னேன். அவர் உடனே சொன்னார், நான் 5 சூப்பர் படம் ஹிட் கொடுத்தவன், இந்தியா முழுக்க தெரிஞ்ச டைரக்டரு, உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியாதான்னார். எனக்கு என்னடா நம்ம சொன்னதையே நமக்கு திருப்பி விடுறாங்க, இது பட்டிமன்றத்தில் இப்படி செய்வாங்க, இவர் அதுக்கு மேலே இருக்காரு. என்ன சார் அப்படின்னு, உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு தேவை புது ஃபேஸ், இது வரைக்கும் சினிமாவில் வராத ஒரு முகம் வேணும், நீங்களாக இருக்கணும், இருந்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரஜினி சார், ராஜா எத்தனாவது படம் நடிக்கிறீங்க அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போடு, சார் இதுதான் சார் படம். ஓ எத்தனாவது நாள் சார்? இன்னைக்கு தான் சார் வந்திருக்கேன். அதாவது படத்தில் நாளே நீங்கள் சூப்பராக நடிக்கிற அளவு பெரிய டைரக்டர்னு நம்பிட்டு வந்திருக்கீங்க இல்லை அப்படின்னாரு. இது என்னடா கேவலமாக போச்சு. நானே டேக் வாங்குறேன், வாங்கலையா? வாங்குறேன்ல, போங்க சார், போய் பிரியாணியை சாப்பிட்டு அடுத்த ஷாட்டுக்கு வாங்க. அன்னைக்கு மட்டும் ரஜினி சார் வந்து, இந்த ஆளுக்கு சரியில்லை, இவன் வேண்டாம், இவனை கழட்டி விட்டுட்டு வேற யாராவது நடிகரை போடுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்க, நான் மத்தியானமே பேக் ஆகிருப்பேன். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா நிறைய பெரிய மனிதர்களின் ஆதரவு வேண்டி இருக்கு, நிறைய பெரிய மனிதர்களின் பெருந்தன்மை வேண்டி இருக்கிறது. அது ஒருவேளை உங்கள் ஆசிரியராக இருக்கலாம், நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்கிறவர், ஒருவேளை உங்கள் பிரின்சிபலாக இருக்கலாம், உங்கள் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து முடிக்கும் போது, இனிமேல் செய்ய மாட்டேன் சார், இனிமேல் நான் ஒழுங்காக இருப்பேன் சார்னு சொல்லும்போது, போடா போடா போடா, நானும் ஒரு காலத்தில் இருந்திருப்பேன்ல, போ இனிமேல் தப்பு செய்யாதேன்னு சொல்லி மன்னிக்கிற அந்த தாய் உள்ளம் ஒருவேளை உங்கள் அம்மாட்ட இருக்கலாம், உங்கள் அப்பாட்ட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களின் ஆசீர்வாதத்தால் தான் நீங்கள் வளரப் போகிறீர்கள். நல்ல பிள்ளைகளே, 4 ஆண்டுகள் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுன்றது ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் கிடைக்காதது. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வரவில்லை. சுதா மூர்த்தின்னு ஒரு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியுடைய மனைவி, மூத்த தலைமுறை பெண் பொறியாளர். அந்த காலத்தில் டாடா நிறுவனத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது, எங்கள் நிறுவனத்துக்கு இளம் பொறியாளர்கள் தேவை, பெண்கள் விண்ணப்பிக்க வேண்டாம்னு வந்தது. அதை பார்த்து விட்டு அந்த அம்மா கொதிச்சாங்க. அது என்ன பெண் ஆண் வித்தியாசம், பொறியாளர் என்றால் எல்லாம் ஒன்று தானேன்னு ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து அன்றைக்கு டாடா அவர்களுக்கு கடிதம் எழுதுனாங்களாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்த்தேன், இது எனக்கு பிடிக்கவில்லை, அது என்ன பெண்கள் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்னு கண்டனத்தை, ஒரு கடிதத்தை, ஒரு சும்மா ஒரு 5 பைசா போஸ்ட் கார்டில் அதை பார்த்த உடனே டாட்டாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு பெண் இவ்வளவு துணிச்சலாக இருக்கிறாள் என்று. அவங்கள நேர வர சொல்லி அவங்கள இன்டர்வியூ பண்ணாராம், பண்ணி உனக்கு நான் வேலை தருகிறேன் என்று டாட்டா சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் சுதாமூர்த்தி முதல்ல வந்திருக்கிறாங்க. யோசித்து பார்த்தால் மனிதனுக்கு தேவை பணிவு, அதே சமயம் துணிச்சல். பெண்களே, நீங்கள் உங்களை அவமானப்படுத்துகிற எவரையும் தயவு செய்து ஒத்துக்கொள்ளாதீர்கள், தைரியமாக இருங்கள், அதுதான் உங்களை உயர்த்தும். பிள்ளைகளே, எல்லா காலத்திலும் எல்லாரையும் நேசிக்க பழகுங்கள். ஆசிரியர்களை, பெற்றோரை, மூத்தவர்களை மரியாதை செய்யுங்கள், அது உங்களை உயரங்களுக்கு கொண்டு போகும். படிக்கிற காலத்தில் படிக்கிறதை மட்டும் வைத்து எதிர்காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருந்தால் 4 ஆண்டுகளின் நிறைவில் நீங்கள் பெரிய சாதனையாளர்களாக, இந்த கல்லூரிக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தமிழகத்தையும் தாண்டி உலகிற்கே அடையாளமாக நீங்கள் திகழ முடியும். அத்தகைய உயரங்களை நீங்கள் தொட வேண்டும் என்கிற ஆசையை உங்கள் மத்தியில் வைத்து இவ்வளவு நேரம் இனிமையாக பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.